11th standard students, exercise 11.6 வந்து 12th problem. இப்போ வந்து நமக்கு இங்க ஒரு பார்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பார்ட் இருக்குது. சப்போஸ் இங்க பாருங்க x தான் வேரியபிள், வேரியபிளுக்கு இங்க பவர் x ஆல்பா இருக்குது, இங்க ஆல்பா -1 இருக்குது. தட் இட் செல்ஃப் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் தான் டிஃபரன்சியேஷன் கொடுக்கணும், சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி கொடுக்கும்போது இந்த ஆல்பா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்பா -1 இந்த ஆல்பா வந்துடும், எக்ஸ் பவர் ஆல்பா -1 வந்துடும். சப்போஸ் இதோட சேர்த்து கொடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு பீட்டாவும் கிடைச்சிட்டு போகுது. அவ்வளோதான், இப்படி தான் இதை டிசைட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ லெட் t இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் ஆஃப் ஆல்பா. இப்போ நம்ம dt பை dx போட்டோம்னாக்கா இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், பீட்டா அப்படியே இருக்கும். இது ஆல்பா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்பா -1. எக்ஸ் பவர் என்னோட டிஃபரன்சியேஷன் என்னட்டு எக்ஸ் பவர் n-1. இப்போ நமக்கு dt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா பீட்டா எக்ஸ் டு தி பவர் ஆஃப் ஆல்பா -1 இன்ட்டு dx. ஆல்பா பீட்டா வந்துடுச்சு, எக்ஸ் பவர் n ஆல்பா -1 வந்துச்சு, dx வந்துடுச்சு. இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதலாம். அப்போ மைனஸ் dt இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா எக்ஸ் பவர் ஆல்பா -1 இன்ட்டு dx. ஓகே, எவ்வளோ சிம்பிள் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ the integration becomes I become minus dt, இது வந்து மைனஸ் dt ஆயிட்டு இந்த இடம் e to the power of t ஆயிடும். இப்போ இதை வந்து நாம மைனஸ் வெளியில் எடுத்துட்டு e to the power of t dt எழுதிட்டோம்னாக்கா இன்டகிரேட் பண்ணலாம். மைனஸ் போட்டுட்டு e to the power of t ஃபார்முலா என்ன? e to the power of t தானே இன்டகிரேஷனுக்கு, அதனால e to the power of t plus c. இப்போ tக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் போட்டு e to the power of minus beta x to the power of alpha plus c. ஓகே பாருங்க, கரெக்ட். டீக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதை நாம இந்த இடத்துல ரீசப்ஸ்டியூட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஓகே, தேங்க்யூ.